ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மொறுன்னு மசால் வடை செய்யலாம். அதுக்கு நம்ம கடலப்பருப்பை ஊற வைக்கணும். நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இதில் தண்ணியை சேர்த்து 1 மணிலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போவே கழுவிட்டோன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் விட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறணும். வடைக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், தேவையான அளவு சோம்பு, உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்ட அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலப்பருப்பை சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாம். இது மையாக அரைக்கக்கூடாது, கொரன்னு இருந்தால் தான் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொரன்னு அரைச்சிட்டோம். இப்போ இது கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எல்லாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாருங்கள், மாவு உருட்டினா இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம சூடான எண்ணெயில் போடும்போது உதிரியாக ஆகாமல் உடையாமல் இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் காஞ்சதுமே எண்ணெய் சேர்த்து எண்ணெயை காய வைக்கணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு வடையாக தட்டி சேர்த்துடலாம். எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போதே போட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒன்று தீஞ்சிரும், அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வருது. நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். பாருங்கள், நல்லா முறுன்னு வெந்துருச்சு. இப்போது நல்லா கலரி விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா நல்லா முறுன்னு இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா வடையும் ஒரே கலரில் நல்லா இருக்குது, பொன்னிறமாக. சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். மசால் வடைனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், முறுன்னு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வடை முறுன்னு வரணுன்னா ஒரே ஒரு டிப் தாங்க. நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.